சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக தற்பொழுது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு மற்றும் KN நேரு அவர்களது தம்பி ரவிச்சந்திரன் உள்ளிட்டவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இரண்டாவது நாளாக சோதனைகளும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு ஆவணங்களும் 75 லட்சம் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர்களது மகன் பெரம்பலூர் தொகுதியின் MPயாக செயல்பட்டு வருகிறார். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அயோக்கியர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மக்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்த ஊழலையும் செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் இதுவரை உறுதி செய்யவில்லை. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்து திமுக தனது ஆட்சியை நடத்தி வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, அமைச்சர் KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு மற்றும் KN நேரு அவர்களது தம்பி ரவிச்சந்திரன் டெல்லியில் உள்ள திகார் சிறைச்சாலையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவை மட்டும் குறிவைப்பதற்கு காரணம் என்ன? திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது தற்பொழுதுதான் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. 2018ஆம் ஆண்டு, அதாவது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே இவர்கள் மீது எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். சரியான ஆதாரங்கள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் வீட்டில் சோதனைகளும் நடத்தப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் அவர்களை டெல்லிக்கும் அழைத்து சென்று இருக்கிறார்கள். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் புகாரின் பேரில் அமைச்சர் KN நேருவின் மகனாக இருக்கக்கூடிய அருண் நேரு வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் இன்று 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். நேற்று அமைச்சர் KN நேரு அவர்களது தம்பி வீடு மற்றும் நிறுவனங்களில் நடைபெற்ற சோதனையின் முடிவில் வந்த நிலையில் இன்று திமுகவின் MPயும் அமைச்சரின் மகனுமான அருண் நேருவிற்கு சொந்தமான RA புரத்தில் உள்ள அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் உள்ளிட்ட 2 வீடுகளிலும் 4 நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10ற்கு மேற்பட்ட இடங்களில் 10 மணி நேரத்திற்கு மேலாக சோதனைகளை 2வது நாள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இவர்கள் இருவரும் டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 450 கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.